அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையால் 18வது இரவு தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த சிறு அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. மென்மேலும் அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இப்போ ஒவ்வொரு நாளும் பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொடரை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நேற்றைய தினம் சொல்லப்பட்டதைப் போல மக்கமா நகரத்தில் 2 மிக பெரும் ஆளுமைகள், ஜாம்பவான்கள், ஹசரத் ஹம்சா ரதி, ஹசரத் உமர் பின் ஹத்தாப், இவங்க 2 பேரும் ஈமான் கொண்டது ரசூலுல்லாஹ்விற்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை அதிகமாக்கியது. இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் ஈமான் கொண்ட ஏழை சஹாபாக்களும் தங்களுடைய ஈமானை மறைத்து வைத்திருக்கக்கூடிய செல்வந்தர் சஹாபாக்களும் கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற்றார்கள். இதற்கு முன்னதாக அபிசீனியாவிற்கு பெருமானார் ஒரு குழு ஒன்றை அனுப்பியிருந்தாங்க. அந்த குழுவில் தன்னுடைய மகள் ருக்கையாவும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் புது தம்பதியினரை அபிசீனியாவிற்கு நீங்கள் சென்று பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள், இப்பொழுது மக்காவினுடைய நிலைமை சரியில்லை, ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் தாக்கப்படுகிறது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எனவே நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்று பெருமானார் அனுப்பி வைத்தார்கள். இருந்தாலும் ஒரு தந்தையாக இருப்பதனால அபிசீனியாவிலிருந்து யார் யாரெல்லாம் வருவார்களோ பெருமானார் தன்னுடைய மகளுடைய அடையாளத்தை சொல்லி கேட்பார்களாம். இன்ன அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் இன்ன அடையாளத்தில் உள்ள ஒரு ஆணையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, அபிசீனியாவில் எப்படி இருக்கிறார்கள் என்ற அடையாளத்தை கேட்பார்கள். அபிசீனியாவிலிருந்து வரும் நபர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, இப்படிப்பட்ட நபர்களை நாங்கள் பார்த்தது கிடையாது என்று சொல்லும் பொழுது பெருமானாரினுடைய முகம் வாடிக்கொண்டிருக்கும். ஒரே ஒருவர் மட்டும் சொன்னார், ஆம் நான் பார்த்தேன், இன்னும் அடையாளமுள்ள ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கடல் ஓரத்தில் சுற்றி கொண்டிருந்தார்கள், சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்ன பிறகுதான் பெருமானாரினுடைய முகம் சந்தோஷத்தால் மாறியது. அப்போ எதற்காக வேண்டி சொல்ல வருகிறோம் என்றால், எப்போ இந்த செய்தி கேள்விப்படுகிறார்களோ, உமர் பின் ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்த கூட்டம் கேள்விப்படுகிறது. கேள்விப்பட்டதுதான் உடனே அங்கிருந்து அந்த கூட்டமும் மக்காவிற்கு திரும்பி வருகிறது. மக்காவிற்கு திரும்பி வந்தாலும் இந்த மக்காவினுடைய காஃபிர்களுடைய தலைவர்களுடைய அராஜகங்களும் கட்டவிழ்ப்பும் வேதனைப்படுத்தக்கூடிய இந்த கட்டவிழ்ப்பும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது, குறையவில்லை. எந்த அளவிற்கு வந்து இருக்கிறது என்று சொன்னால், மக்காவினுடைய ஹரம் ஷரீஃபில் குர்ஆனை ஓதினார் என்பதற்காக ஹசரத் அபூ மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு கூட ஆயத்தமாகிவிட்டார்கள். குர்ஆனினுடைய சப்தங்கள் எங்களுடைய காதுகளில் விழக்கூடாது, மக்காவினுடைய தலைவர்கள் காஃபிர்கள் கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி உயிர் போகக்கூடிய நிலைமைக்கு தாக்கப்பட்டார் ஹசரத் அபூ மூசா ரதி. அது மட்டுமல்ல, இன்னொரு சஹாபி மக்காவில தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி போய் நின்றார், அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு. காஃபிர்கள் நெய்ய புடைந்தார்கள், அடி பயங்கரமான அடி, தாங்க முடியவில்லை. இருந்தாலும் நின்று கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்கள் எல்லா நபர்களும் சேர்ந்து முக்கிரமான தாக்குதலினால் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய நிலைமை ஆகி போனது. வேகமாக அந்த நேரத்தில் ஈமான் கொள்ளாத அப்பாஸ் என்ற ரதியல்லாஹு அன்ஹு, பெரிய ரசூலுல்லாஹ்வினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு வேகமாக வந்து காஃபிர்கள்ட்ட இப்படி சொன்னாரா, இந்த அபூதரை நம்ம கொலை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிரியாவிற்கு வியாபாரத்துக்கு போகும் பொழுது இடையில கிஃபாரி கூட்டத்தை சந்தித்து தான் நம்ம போகணும். போகிற வழியில் இவங்க கூட்டம் இருக்குது, இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை, கொள்ளகார கூட்டம். நீங்கள் அவங்க கையில் சிக்கினீங்க, கிஃபாரி அவங்க உங்களை சும்மா விட மாட்டார்கள், எனவே நீங்கள் இவங்களை விட்டுருங்க என்று சொன்னதற்காக வேண்டி மாத்திரம்தான் அபூதர் கிஃபாரியை விட்டு விட்டார்கள்.
அது மட்டுமல்ல, பல நபர்களை சொல்லன்னா துன்பம், கடுமையான தாக்குதல், இப்படிப்பட்ட கலிமாவை சொன்னோம் என்பதற்காக கடுமையான உள்ளானார்கள் சஹாபாக்கள். ஒரு நேரத்தில் ஹஸ்ரத் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இழைக்கப்பட்ட துன்பத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் வேகமாக அந்த வழியாக சென்று கொண்டிருப்பார்களாம். அம்மாரை கிடாத்தி சுடு மணலில் படுக்க வைத்து நெருப்பினால் கம்பியை காய்ச்சி அவர்களுடைய இடுப்பில் இழுக்கப்படும். இதை பார்த்த அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களாம், யா ரசூலல்லாஹ், இன்னும் எவ்வளவு காலம்தான் பொறுமையாக இருப்பது, எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் அம்மாரினுடைய இடுப்பை தடவி கொடுப்பார்கள். அதற்கு பிறகு நெருப்பிடத்தில் ரசூலுல்லாஹ் பேசினார்களாம், யா அல்லாஹ் அப்ரித் ஹாதிஹின் நார் கமா அப்ரத ஃபீ இப்ராஹீம். இப்ராஹீமுக்கு அந்த 40 தினத்தில் நெருப்பு குன்றத்தில் தூக்கி எறியப்பட்டதை போல அந்த நேரத்தில் இப்ராஹீமுக்கு குளிர்ச்சியாக மாறி காட்டினாயே, அதுபோல் இந்த தோழருக்கும் நெருப்பை குளிர்ச்சியாக்கு யா அல்லாஹ் என பெருமானார் அந்த தோழருக்கும் துஆ செய்வார்களாம். இப்படியாக நாளுக்கு நாள் காஃபிர்களுடைய அராஜகங்கள் அதிகமாகி கொண்டே போனது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றி எழுதி காட்டுகிறார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் மக்காவிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாராம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஏக இறைவனான அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று சப்தமிட்டு பேசிய காரணத்திற்காக சுற்றிலும் ஒளிந்து நின்ற காஃபிர்கள் வேகமாக வந்து விட்டார்கள். கிதாபுகளில் எழுதுறாங்க, அவ்வளவு ஹதீபு ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, எப்பொழுது அபூபக்கரினுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடனே சாரல் முஷ்ரிகூன் அலா அபீபக்கர் சித்தீக் வ அலல் முஸ்லிமீன், அபூபக்கர் சித்திக்கின் மீது ஒளிந்திருந்த காஃபிர்களுடைய தலைவர்கள் வேகமாக பாய்ந்தார்கள். அதை கேட்ட ஒரு சில முஸ்லிம்களின் மீதும் காஃபிர்கள் வேகமாக பாய்ந்தார்கள். கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் நிலை குலைந்து ஓட ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, உத்துபா என்னும் சொல்லக்கூடிய கொடிய காஃபிர் ஹசரத் அபூபக்கர் சித்திக் இந்த பேச்சை ஆரம்பித்தார் என்பதற்காக கண்ணியமான வாழ்ந்து கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக்கினுடைய முகத்தில் செருப்பை கொண்டு அடித்தானாம். செருப்பை கொண்டு தாக்கப்பட்டார். கடுமையான உள்ளாக்கப்பட்ட நிலையில அவர்களுடைய மூக்கில் தாக்கப்பட்டதுனால மூக்கு உடைந்து இரத்தம் சலசலவென்று கொட்டிய நிலையில் அதே நிலையிலேயே இடத்தில் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நிலை குலைந்து இருக்கிறாங்க. அதே இடத்தில் தான் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக்கின் மீது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதுனால அவர்கள் சுய நினைவை இழந்து விட்டார்கள். எப்பொழுது ஹஜரத் அவங்கள தூக்கி அவர்களுடைய வீட்டிற்கு கொண்டு போய் வீட்டில் படுக்க வைக்கப்பட்டதோ சுய நினைவு கொஞ்ச நேரத்தில் மீண்டும் திரும்புகிறது. திரும்பியவுடன் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து வந்த முதல் வார்த்தை இதுதான், மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுக்கு என்ன ஆச்சு, அவர்களுடைய நிலைமையை சொல்லுங்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் ஏதேனும் காயப்பட்டிருக்கிறார்களா இல்லையா, அவர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர்களுடைய தாய் சொல்லுகிறார், அவரினால்தானே உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது, இன்னும் அந்த முஹம்மதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாயே என்று அவர்களுடைய தாய் ஹஜ்ரத் அபூபக்கரை கடிந்து கொண்ட பொழுதினும் கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அதே நிலையில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மா அகல்த் வலா அஷ்ரப், நான் குடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், முஹம்மதுடைய முகத்தை பார்க்கும் வரைக்கும் நான் எந்த ஒன்றையும் தொடமாட்டேன் என ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடம்பிடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஹஜ்ரத் தாருல் அர்கம் என்ற இடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உடலில் காயம், முகம் முழுவதும் இரத்த கிளறியாக இருக்கிறது. இதே நிலையில் பெருமானாரை பார்த்த மட்டிலும்தான் எனக்கு நிம்மதி அடங்கும் என்ற நோக்கத்தில் 2 தோழர்கள் தாங்களாக அவர்களுடைய அன்னையோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பார்ப்பதற்காக ஸைத் பின் அர்கமுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். பெருமானார் அங்கு அமைதியாக இருக்கும் பொழுது திரை கதவு தட்டப்படுகிறது. கதவு திறந்ததுதான் தாமதம். வேகமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே ஓடுகிறார்கள். உள்ளே ஓடிய பிறகு பெருமானாருடைய முகத்தை எப்பொழுது பார்த்தார்களோ, பி அபி வ அன்த உம்மி யா ரசூலல்லாஹ்,
பி அபி வ அன்த உம்மி யா ரசூலல்லாஹ், பெருமானாரே எனது தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாவதாக. உங்களுடைய முகத்தை பார்த்த பிறகு எனக்கு உடலில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் வேதனைகளும் நீங்கிவிட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹாதா ஹுவ உம்மி, இது எனது தாய், என்னுடைய இந்த தாய்க்காக வேண்டியும் நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், நேரான வழியின் பக்கம் வர வேண்டும், நிரந்தர நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் பெருமானார் தனது இரு கரத்தை உயர்த்தி அந்த தாய்க்காக வேண்டி துஆ செய்தார்கள். வரலாற்றுக்களில் வருகிறது, அப்பொழுது அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, நேராக வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் அடுத்த நாள் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி விட்டான். குளித்து விட்டு வந்து பெருமானார் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறுகளில் வருகிறது. அப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த ஒரு கலிமாவை சொன்னார்கள் என்பதற்காக கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் நிற்கதிரியானார்கள். எந்த ஒரு ஒத்துழைப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னா, மக்கா முழுவதும் அறிவிப்பு செய்யப்படுகிறது, முஹம்மத், யார் யாரெல்லாம் முஹம்மதோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரோ, யார் யாரெல்லாம் குறைஷ் குல தலைவர்களில் சேர்ந்து இருக்கிறாரோ அவர்களிடத்தில் யாரும் கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்க கூடாது. பொருட்களை வாங்கும் கொடுக்கும் பழக்கம் அவர்களிடத்தில் தடை செய்யப்பட வேண்டும். முழுவதுமாக சொற்ப நபர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்டார்கள். முற்றிலுமாக அவர்கள் ஊரை விட்டும் தள்ளி வைக்கப்பட்டார்கள், பாய்கட் செய்யப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால், எந்தெந்த சொற்ப நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய குழந்தைகளுடைய பசியின் சப்தம் மக்கமா நகரத்தினுடைய மலைகளில் எதிரொலித்து கொண்டிருந்ததாம். அந்த குழந்தைகள் பசியால் கத்தக்கூடிய அந்த சப்தம் மக்கமா நகரத்தினுடைய மலைகளில் எதிரொலித்தது. அந்த அளவிற்கு உணவுக்கும் வழியில்லாத நிலையில் அவர்கள் தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாங்க. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, சுமார் 3 வருட காலங்கள் அவர்கள் முழு ஊரை விட்டும் தள்ளி வைக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த நேரத்தில் எங்களுக்கு உணவு கூட இல்லை, சாப்பிடுவதற்கு தண்ணீர் இல்லை, தண்ணீர் யாரும் கொடுக்க மறுக்கிறார்கள். வீட்டிற்கு போய் கதவை தட்டினால் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறார்கள். காசை கொடுத்து பொருளை வாங்கினாலும் அவர்கள் பொருள் தர மறுக்கிறார்கள். காரணம், ஊரை விட்டும் நாங்கள் துண்டிக்கப்பட்டோம். ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்தை விட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்களா. அந்த நேரத்தில் சாப்பாடு தர்றதுக்கு யாரும் இல்லை, பசியும் தாங்க முடியவில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் இலைத்தலைகளை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் அதிகமாக இலைத்தலைகளை சாப்பிட்டதினால் எங்களுடைய மலஜலங்கள் ஒரு ஆடு எப்படி புழுக்கை போடுமோ அது போன்று புழுக்கைகளை எங்களுடைய மலத்திலும் நாங்கள் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்களே. இந்த கலிமாவிற்காக தன் உயிரையும் தியாகம் செய்தார்கள். அந்த அளவிற்கு சொல்லன்னா துன்பங்கள், கஷ்டங்கள் இந்த சஹாபாக்கள் அனுபவித்து கொண்டிருந்த நேரம் அது. நுபுவத்தினுடைய 5வது வருடம் முடிந்து 6வது வருடம் ஆரம்பமாகிறது. அந்த நேரத்தில் தான், இந்த நேரத்தில் ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றது சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியாய் போனது. அது வரைக்கும் காபாவில் தொங்கவிடப்பட்டு கொண்டிருந்தது. முஹம்மதை சம்பந்தப்பட்ட யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவும் பொருளும் தண்ணீரும் எதுவும் கொடுக்கப்படக்கூடாது என்று காபாவில் எழுதி அந்த இடத்தில் தொங்கவிட்டிருந்தார்கள் மக்காவினுடைய காஃபிர்கள். அந்த நேரத்தில் தான் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தொங்கவிடப்பட்ட அத்துணையும் கிழித்து எரிகிறார்களாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி போனது, காஃபிர்களுடைய கொடூரங்கள் அதிகமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் யோசிக்கிறாங்க. ஹிஜ்ரத்தினுடைய 6வது வருடம் சஹாபாக்களுடைய இன்னொரு குழுவை 16 ஆண்களும் 35 ஆண்களும் 16 பெண்களும் கொண்ட இன்னொரு ஜமாஅத்தை அபிசீனியாவிற்கு ரசூலுல்லாஹ் மறுபடியும் அனுப்புகிறார்கள். நீங்கள் இங்கே இருக்கிறத விட அங்கே போனால் நீங்கள் நிம்மதியாக இறைவனை வணங்கி கொண்டிருக்கலாம், நீங்கள் அங்கே போங்க. அந்த நாட்டு மன்னர் நஜாஷி என்றும் மன்னர் இருக்கிறார், அவர்
ஓரளவுக்கு இரக்க குணம் உடையவர். இங்க இருந்தா பசியினால் நாமல் தாக்கப்படுவோம், கலிமாவை சொன்னால் தாக்கப்படுகிறோம், காபாவில் நின்று தொழுதால் தாக்கப்படுகிறோம், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசினால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீங்கள் மறுபடியும் அபிசீனியாவிற்கு சென்று விடுங்கள் என்று சஹாபாக்களுடைய ஒரு குழுவை ரசூலுல்லாஹ் மறுபடியும் அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கேயும் இந்த காஃபிர்களுடைய அராஜகம் அடங்கவில்லை. உடனே ஏன் அடிக்கடி அபிசீனியாவுக்கு போறாங்க? இந்த காஃபிர்களுடைய இன்னொரு குழு நேராக அபிசீனியாவிற்கு போனது, நஜாசி மன்னரிடத்தில் நின்றது. இந்த முஹம்மதை சார்ந்த இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க கூடாது, இவர்களை நீங்கள் தங்க வைக்க கூடாது, இவர்களால் உங்களுக்கும் ஆபத்து ஏற்படும் என்று அபிசீனியா மன்னர் நஜாசி இடத்தில் இந்த மக்காவினுடைய காஃபிர்கள் படைக்குழு அங்கு போய் பேசியது. அந்த மன்னர் கொஞ்சம் நல்ல சிந்தனை உடையவர். உடனே அவர் சொன்னார், நானா முடிவெடுத்துட மாட்டேன், உங்களுடைய சொல்லை மட்டும் வைத்து நான் முடிவெடுக்க மாட்டேன், நான் அவர்களிடத்திலேயும் போய் பேசிவிட்டுத்தான் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் சரியாக இருக்குமேயானால் அவர்களை நான் இங்கு அனுமதிப்பேன், இல்லை என்றால் அவர்களை நான் நீங்கள் சொல்வதை போல அனுப்பி வைத்து விடுகிறேன் என நஜாசி மன்னர் பேசினார். அதற்கு பிறகு அந்த வந்த குழுவிலே ஹசரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தான் பேசக்கூடிய பேச்சாளராக இருந்தார். ஜாஃபர் பின் அபி தாலிப் தன்னுடைய முஸ்லிம்களுடைய ஜமாத்தோடு ஒரு புறம் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார், இன்னொரு புறம் மக்காவினுடைய காஃபிர்கள் அனுப்பிய ஜமாத் நிற்கிறது, இன்னொரு எதிர்த்தாப் முழுவதுமாக அந்த ஊரினுடைய மக்கள் கூட்டமாய் திரளாய் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நஜாசி மன்னர் ஜாஃபர் பின் அபி தாலிப், இவர் யாருன்னா அலி ரலியல்லாஹுடைய சகோதரர், இவரிடத்தில் கேட்கிறார், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய வார்த்தை இதுவரைக்கும் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் பேசியதை போல இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஒரு எளிய வழியில் சொன்னது யாரும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்பட்டது, எதற்காக வேண்டி நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று மன்னர் நஜாசி கேட்டவுடன் அவர் பேசிய வார்த்தையை கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. யா மன்னரே, மன்னர் அவர்களே, நாங்கள் இருளில் மூழ்கி இருந்தோம், இந்த முஹம்மத் எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார், நாங்கள் சிலை வணக்கங்களில் மூழ்கி எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் இழந்திருந்தோம், இந்த முஹம்மத் ஓரிரை கொள்கையின் பக்கம் எங்களை அழைத்தார், நாங்கள் அறியாமையில் பெண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருந்தோம், இந்த முஹம்மத் அப்படியெல்லாம் கொல்லக்கூடாது என்று தடுத்தார், நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு பார்த்து கொண்டிருந்தோம், இந்த முஹம்மது எப்பொழுது வந்தாரோ இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சொன்னார், நாங்கள் கருப்பர் இனம் வெள்ளை இனம் உயர்வு தாழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், இந்த முஹம்மது வந்து மனிதனுடைய பிறப்பில் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று சொன்னார். இப்படியாக ஒரு நீண்ட உரையை ஹசரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் செய்தாங்க. என்னன்னா, மரியமுடைய சூறாவில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய வசனத்தையும் இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ஓத ஆரம்பித்து விட்டார். இதுல என்னன்னா, நஜாசி மன்னர் தௌராத் வேதத்தை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு களப்பற்ற வேதக்காரர், அல்லாஹ்வை ரப்பை நம்பக்கூடியவர், களப்பற்ற வேதக்காரர். எப்பொழுது தன்னுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த வேதத்தில் வந்திருப்பதை பார்த்த உடனே ஓதியதை கேட்க கேட்க இந்த நஜாசி மன்னருடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்ததாம், தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. உடனே வந்த காஃபிர்களுடைய படைக்கு மக்காவினுடைய படையை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் இனிமேல் இங்குதான் தங்குவார்கள், நான் அங்கு அனுப்ப மாட்டேன், நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு கிளம்புங்கள் என்பதாக அந்த மக்காவினுடைய காஃபிர்களுடைய படையை அனுப்பி வைக்கிறார் என வரலாற்றுகளில் பதிவு செய்கிறார். அப்ப இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கெல்லாம் பரவியது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். இன்னும் அவர்கள் என்னென்ன கஷ்டப்பட்டார்கள், என்னென்ன சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல